السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 204. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 204ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு பிர்ரில் வாலிதைனி வசிலத்தில் அர்ஹாமி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 204ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த ஒரு ஹதீஸானது அபூ தொல்ஹா ரதியல்லாஹு அன்ஹுவின் தோட்டம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஹதீஸானது அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ அவங்க சொல்றாங்க, அபூ தொல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு அருமையான சஹாபி. அப்ப அந்த அபூ தொல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலேயே, அதாவது மதீனா வாசிகள்லேயே பெரித்த பழத்தோட்டங்களை வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த காலத்துல பேரித்தம்பழ தோட்டம் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு விஷயம். தோட்டம் என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அதுவே அரபிகளிடத்துல பேரிச்சம்பழ தோட்டம் சொன்னா அது ரொம்ப உயர்ந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர் என்பதாக தான் அர்த்தம். அப்போ அரபிகள்ல மதீனா வாசிகள்ல எக்கச்சக்கமான நபர்கள் அந்த பேரித்தம்பழம் பழத்தோட்டங்கள் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதிலேயே இந்த அபூ தொல்ஹா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரிய தோட்டத்துல தான் அதிகமான பேரித்தம்பழம் தோட்டம் என்பது இவர்கள் பெயர்ல தான் இருந்ததாக இருந்தது. அப்போ இவர்கள் தான் அதிகமான தோட்டங்களை வைத்திருந்தார்கள் என்று சொல்றாங்க. அப்போ அதுல இருந்து சொல்றாங்க, அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொத்துக்கள்ல இருந்து அவருக்கு மிகவும் விருப்பமானது என்ன தெரியுமா? பைஹாரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேரித்தம்பழ தோட்டம். அப்ப அந்த பைஹாரா என்ற தோட்டம் இந்த அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப பிரியமானதாக, ரொம்ப விருப்பமானதாக இருந்தது என்று சொல்றாங்க. இன்னும் அந்த தோட்டம் ஆகிறது பள்ளி வாசலுக்கு மிக அருகாமையில, ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப பள்ளி வாசல் அந்த தோட்டமா ரொம்ப பக்கம்தான், அப்படி அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்குமா இல்லையா, அந்த தண்ணீர் ரொம்ப சுவை மிக்கதாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. எந்த அளவிற்குன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த தோட்டத்திற்குள்ள போய் அந்த சுவையான தண்ணியை குடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த தண்ணியை சுவைத்து அதுல மகிழ்வு பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த அளவிற்கு அது டேஸ்டாக, அந்த அளவிற்கு அது சுவை மிக்கதாக அந்த தோட்டத்தினுடைய தண்ணீர் இருக்கும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்போ அந்த நேரத்துல அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்குறான் அந்த சமயத்துல. அப்போ அந்த ஆயத்தின் என்னவென்றால், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத். அப்போ இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா என்ன? உங்களுக்கு விருப்பமானவற்றை இறைவழியில் நீங்கள் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையினை அடைந்தவராக முடியாது. அப்போ உங்களுக்கு விருப்பமானதை நீங்க கொடுத்தாதான் நீங்கள் நன்மையை செய்தவராக நீங்கள் ஆக முடியும் என்ற இந்த ஆயத்தினை
அந்த அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்கள் மீது இத்தகைய வசனத்தை இறக்கி இருக்கிறான். நீங்க எதை விரும்புகிறீர்களோ அந்த ஒன்றை செலவு செய்தால்தான் நீங்கள் நன்மையை செய்தவர்களாக நீங்கள் ஆவீர்கள் என்ற இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி தரக்கூடியவனாக ஆகிட்டான். இப்ப இந்த ஆயத்தை இறக்கி தந்திருக்கிறான். அதனால இந்த வசனத்தை நான் பின்பற்றுவதாக இருக்கிறேன். அப்ப இந்த வசனத்தை என்ன சொல்லி இருக்குதோ அந்த காரியத்தை நான் செய்வதாக நான் ஆடுறேன் யார சொல்லலாம். அதனால என்னுடைய தோற்றத்திலேயே எனக்கு ரொம்ப விருப்பமானது பைஹாரா என்ற தோட்டமாக தான் இருக்கு. அந்த பைஹாரா தோட்டத்தை நான் அல்லாஹுடைய வழியில நான் தர்மம் செய்து விடுகிறேன் யார சொல்லலாம் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதன் மூலமாக நன்மையையும் நற்கூலியையுமே அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். எனக்கு நன்மையும் நற்கூலி இதன் மூலமா கிடைக்கும்னு ஆதரவு வைக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் நாட்டப்படி அதை நீங்கள் எப்படி செலவு செய்யணும்னு அல்லாஹ் நாடுறானோ அந்த நாட்டப்படியே நீங்கள் அதை செலவு செய்து கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ரொம்ப நல்லது அபூ தொல்ஹாவே, நீ செய்தது ரொம்ப நல்ல விஷயம் என்பதாக சொல்லிட்டு, இது லாபம் தரும் சொத்தாகும், இது லாபம் தரும் சொத்தாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை சொன்னாங்க. அப்போ 2 முறை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இது விஷயமாக நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அபூ தொல்ஹா. இதன் மூலமாக நீங்கள் பேசிக்கொண்டதை நான் கேட்டிருக்கிறேன். அதனால உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு இதை பங்கீடு செய்வதை நான் விரும்புறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ இதை நீங்க கொடுக்கணும்னு நாடிட்டீங்க. அப்ப இதை கொடுக்கணும்னு நாடினீங்கன்னு சொன்னா, இது உங்களுடைய நெருக்கமான சொந்தக்காரர்கள் இருப்பாங்களா இல்லையா, அந்த நெருக்கமான உறவினர்களிடத்துல இதை நீங்கள் கொடுங்கள். இதை பங்கீடு செய்வதை நான் அவர்களுக்கு மத்தியில் நான் பங்கீடு செய்வதை நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்றே உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, நான் அப்படியே செஞ்சிடறேன். நான் என்னுடைய நெருக்கமான அந்த சொந்தக்காரர்களை உறவினரிடத்திலேயே நான் பங்கு வைத்து கொடுத்து வருகிறேன் என்று சொல்லி அந்த தோட்டத்தை தன்னுடைய நெருக்கமான அந்த சொந்தக்காரர்களுக்கு அவர்கள் பங்கீடு செய்து கொடுத்தார்கள். இன்னும் தன்னுடைய சிறிய தந்தையின் மக்களுக்கும் அபூ துல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பங்கீடு செய்து தந்தார்கள். அப்போ தன்னுடைய அந்த பிரியத்திற்குரிய அந்த தோட்டத்தை தன்னுடைய நெருக்கமான குடும்பத்தார்களுக்கும் தன்னுடைய சிறிய தந்தைகளுக்கான மக்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா, அவர்களுக்கான பிள்ளைகள் இருப்பாங்களா இல்லையா, அவர்களுக்குமே அந்த சொத்தை அவர்கள் சொந்தமாக கொடுத்து விட்டார்கள் என்ற இந்த செய்தியினை இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு செய்தி தான், இந்த ஒரு சம்பவம் தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. அப்போ அல்லாஹு தாலாவுடைய அந்த பொருத்தத்தை பெறுவதற்காக, நன்மை அவர்கள் பெறுவதற்காக தான் விரும்பிய பொருளை அவர்கள் செலவு செய்தார்கள். அப்போ அதனாலதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே அமையக்கூடியதாக இது இருக்கு. அப்போ இதுதான் இந்த ஹதீஸுடைய ஒரு கருத்து சுருக்கமாக இது இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபு பார்ப்போம். 320வது ஹதீஸ். இந்த ரியாலு சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 320வது ஹதீஸாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸ் யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வான்ஹு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இந்த ஹூடைய லமீரு இதற்கு முந்தைய ஹதீஸனுடைய இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளரான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸும் அவங்க தான் அறிவிக்கிறாங்க. கால அவர்கள் சொன்னார்கள், ஆன அபூ தொல்ஹத, அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருந்தார்கள்.
ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அக்ஸரல் அன்சாரி பில் மதீனதி, மதீனாவில் உள்ள அன்சாரிகளில் அதிகமானவராக ஆகியிருந்தார்கள். மாலம் மின் நகலின், நகலுன்னு சொன்னா பேரித்தபல தோட்டம். அப்போ அந்த பேரித்தபல தோட்டத்துல இருந்து சொத்தால் அந்த மதீனாவாசிகள் இருந்து அன்சாரிகளிலேயே அதிகமானவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த மதீனாவுல அன்சாரிகள்ல நிறைய பேரு அந்த பேரித்தம்பழம் தோட்டம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப அந்த பேரித்தம்பழம் தோட்டம் வைக்கக்கூடியவர்களே அதிகமான தோட்டங்களை கொண்டவராக, அதிகமான சொத்துக்களை கொண்டவராக அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆகியிருந்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க. வகான அஹப்பு அம்வாலிஹி இலைஹி பைரஹா, அவருடைய சொத்துக்களில் அவர் பக்கம் மிக பிரியமானது பைரஹாவாக இருந்தது. அதாவது பைரஹான்னு சொல்லக்கூடிய ஒரு தோட்டம். அப்போ அவர்கள் தன்னுடைய சொத்துக்கள்ல இருந்து ரொம்ப பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக, தனக்கு ரொம்ப பிரியமானதாக, தனக்கு ரொம்ப விருப்பத்திற்குரியதாக எது ஆகியிருந்தது என்பதாக சொன்னா பைரஹா என்ற தோட்டமாக ஆகியிருந்தது. பைரஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேரித்தபல தோட்டம், அந்த தோட்டம் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானதாக இருந்தது என்று சொல்றாங்க. வகானத், இன்னும் அந்த தோட்டமானதாக இருந்தது முஸ்தக்பிலத்தல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலுக்கு அருகாமையிலாக இருந்தது, பள்ளிவாசலுக்கு முன்னிலையிலாக இருந்தது. அப்போ பள்ளிவாசலுக்கு முன்னிலைனா பள்ளிவாசலும் இந்த தோட்டமும் ரொம்ப பக்கத்துல, இந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இந்த தோட்டம் என்பது ஆகியிருக்கக்கூடியதாக இருந்தது என்பதாக சொல்றாங்க. வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். யதுஹுலுஹா, அந்த தோட்டத்தில் நுழைபவராக ஆகியிருந்தார்கள். வயஷ்ரபு மிம்மாஇன் ஃபீஹா, அதிலே உள்ள அந்த தண்ணீரிலிருந்து அருந்துபவர்களாகவும் ஆகியிருந்தார்கள். தொய்யிபின், எப்படிப்பட்ட தண்ணி? நல்லதான தண்ணின்னு சொல்றாங்க. அப்போ தொய்யிபின்னா அந்த இடத்துல சுவையான தண்ணி என்பதாக எடுத்துக்கொண்டா பொருத்தமாக இருக்கும். அப்போ அந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுத்தமானதாகவும் ரொம்ப தூய்மையானதாகவும் ரொம்ப டேஸ்டானதாக இருக்குமா, ரொம்ப சுவை மிக்கதாக இருக்கும். அப்போ அந்த தண்ணியை அருந்தி செல்பவர்களாக, அந்த தோட்டத்தில் நுழைந்து அந்த தண்ணியை அருந்தி செல்பவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். அந்த அளவிற்கு அது ஒரு சிறப்புக்குரிய தோட்டமாக இருந்துச்சு என்று சொல்றாங்க. கால அனசுன், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பலம்மா நஸலத் ஹாதிஹில் ஆயத்து, இந்த ஆயத்தானது இறங்கிய பொழுது, இந்த ஆயத்து அந்த சமயத்துல இறங்குனுச்சு. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், அர்த்தம் என்ன? லன் தனாலுல் பிர்ர, சுவனத்தை நீங்கள் அடைய மாட்டீர்கள், ஹத்தா துன்ஃபிகு, நீங்கள் செலவிடும் வரை, மிம்மா துஹிப்பூன, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த ஒன்றிலிருந்து நீங்கள் செலவிடும் வரை நீங்கள் சுவனத்தை நீங்கள் அடைய மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இந்த ஆயத்து. அப்போ நீங்க ஒரு விஷயத்தை செலவு செய்றீங்கன்னு சொன்னா அது நீங்க உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த, அதாவது நீங்க விரும்பக்கூடிய ஒன்றில இருந்து நீங்க செலவு செய்யுங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க செலவு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்கிறத நீங்க செலவு செய்யற வரைக்கும் நீங்கள் நன்மையை செய்தவராக நீங்கள் ஆக மாட்டீர்கள் என்ற இந்த ஆயத்தானது இறங்கிய பொழுது காம அபூ தொல்ஹத, அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்றார்கள். இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் நின்றார்கள். ஓ அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நிக்கிறாங்க. அப்போ வந்து ஃபகால, அப்பொழுது அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னல்லாஹ தபாரக வ தஆலா, நிச்சயமாக உயர்ந்த பரக்கத்து பொருந்திய அந்த அல்லாஹு தஆலா யகூலு, அவன் சொல்வான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற ஆயத்தினை உங்கள் மீது இறக்கி விட்டான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதே மாதிரி ஒரு ஆயத்தினை அல்லாஹு தஆலா உங்கள் மீது இறக்கி இருக்கிறான்.
அப்படின்னு சொல்லிட்டு "வ இன்ன அஹப்ப மாலி இலைய", எனது மாலில் சொத்தில் எனக்கு மிக பிரியமானது பைரஹா, அந்த பைரஹா என்ற தோட்டமாக இருக்கின்றது. "வ இன்னஹா", இன்னும் நிச்சயமாக அந்த பைரஹா என்ற தோட்டமாகிறது சதகத்துன், தர்மமாக அமையும், தர்மமாக இருக்கும். லில்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலாவிற்கு தர்மமாக இருக்கும் என்று சொன்னார்கள். இப்போ என்னுடைய சொத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிரியத்திற்குரிய சொத்து எதுனா அந்த பைரஹா என்ற தோட்டமாக தான் இருக்கின்றது யார சொல்லலாம். அதனால் அந்த தோட்டத்தை இத்தோடு நான் அல்லாஹ்விற்காக வேண்டி நான் சதகாவாக கொடுத்துறேன், அதை நான் தர்மம் செய்து விடுகிறேன் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க. இன்னும் சொல்றாங்க, அர்ஜு, நான் ஆதரவு வைக்கிறேன், பிர்ரஹா, அதனுடைய நன்மையையும், வதுஹரஹா, இன்னும் அதனுடைய கூலியையும் நான் ஆதரவு வைக்கிறேன் இந்தல்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலா விடத்துல. அப்போ நான் இந்த செயல் செய்வதன் மூலமாக எனக்கு பெருமை கிடையாது யார சொல்லலாம். எல்லாரும் இவ்வளவு பெரிய தோட்டத்தை சதக்காவாக அல்லாஹ்விற்காக கொடுத்துட்டார்களே என்று புகழ்ந்து பேசுவதற்காக நான் கொடுக்கல யார சொல்லலாம். இந்த ஒரு காரியத்தை கொண்டு நான் நன்மையை பெறக்கூடியவனாக இருக்கிறேன், நன்மை என்பதை எனக்கு அடையக்கூடியவனாக இருப்பேன் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். அப்போ கூலி என்பது எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும், நன்மை என்பது எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ்விடத்தில் என்பதாக நான் ஆதரவு கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். அதனால்தான் நான் இதை சதகாவாக, நான் இதை தர்மமாக கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், "ஃபதஅஹா யா ரசூலல்லாஹ்", அல்லாஹ்வுடைய தூதரே, அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். "ஹைசு அராக்கல்லாஹ்", அல்லாஹ் உங்களுக்கு காண்பித்த விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதரே அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் இதை எப்படி நிர்ணயிச்சு கொடுக்கறதுக்கு, எப்படி பங்கு வைத்து கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலா தீர்மானிச்சிருக்கிறானோ, அல்லாஹு தஆலா நாடி விட்டானோ, அவருடைய நாட்டத்தை போலவே நீங்கள் பங்கு செய்து கொள்ளுங்கள், நீங்கள் செலவு செய்து நீங்கள் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் யார சொல்லலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ அந்த சமயத்துல ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயம் சொன்னார்கள், பகின், நல்லது, நல்ல ஒரு காரியம் செய்திருக்கிறாய் அபூ துல்ஹாவை, நீங்கள் செய்தது நலவானதாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். அப்போ பஹீன் என்று சொன்னா சந்தோஷத்தில் புகழும் சமயத்துல கூறும் வார்த்தை. இப்போ சந்தோஷமா இருக்கக்கூடிய சமயத்துல புகழக்கூடிய ஒரு வார்த்தை தான் பஹீன் என்ற ஒரு வார்த்தை என்பதாக சொல்லுவாங்க. ذَلِكَ, இதுவாகிறது, மாலுன் ராபிஹுன், லாபம் தரக்கூடிய சொத்தாக இருக்கின்றது. ذَلِكَ, இதுவாகிறது, மாலுன் ராபிஹுன், லாபம் தரக்கூடிய சொத்தாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை சொன்னாங்க. அப்போ இது சாதாரணமான சொத்து கிடையாது அபூ துல்ஹா. இதன் மூலமாக லாபங்கள் பெருகி கொண்டே வரக்கூடியதாக இருக்கு. அப்ப லாபங்களை பெற்று தரக்கூடிய ஒரு சொத்தாக இது அமைகின்றது அபூ துல்ஹாவே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ துல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல 2 முறை சொன்னார்கள். சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க, வகது சமிஅது, இன்னும் திட்டமாக நான் கேட்டுள்ளேன், மா குல்த, நீங்கள் சொல்லிய ஒன்றை நான் கேட்டுள்ளேன். அப்போ நீங்க சொன்னதாக நீங்க மக்களிடத்துல சொல்லி கொண்டத நான் கேட்டிருக்கிறேன் அபூ துல்ஹாவே. அப்போ என்ன இந்த விஷயம், உங்களுடைய நெருக்கமான சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும், ஏதாவது அவர்களுக்கு தர்மம் கொடுக்கணும் என்று நீங்கள் பேசிக்கொண்டதை நான் கேட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் ஒய்னி, நிச்சயமாக நானாகிறவன், அரா, பார்க்கிறேன், அதாவது நான் விரும்புகிறேன், அந்த ஜஅலஹா, அதை நீங்கள் ஆக்குவதை விரும்புகிறேன், அக்ரபீன, நெருக்கமான உங்களுடைய உறவினர்களுடைய விஷயத்தில் அதை ஆக்குவதை நான் விரும்புகிறேன். அப்போ உங்கள் சொந்தக்காரர்கள, உங்க உறவினர்கள, உங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் இருப்பார்கள் இல்லையா,
அந்த நெருக்கமான உறவிடத்துல இதை நீங்கள் கொடுத்து விடதான் நான் விரும்புறேன். இது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அவருடைய வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். அதனால் அவர்களுக்கு கொடுப்பதை தான் நான் விரும்புகிறேன் அபூ தொல்ஹாவே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்துல சொல்றாங்க. அப்போ ஃபகால அபூ தொல்ஹத, அப்பொழுது அந்த சமயம் அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஃஅலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் செய்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அப்போ நீங்க எதை சொன்னீங்களோ, எப்படி உங்களுடைய நெருக்கமான நெருக்கமான உறவினர்கள்ட்ட நீங்க பங்கிட சொன்னீர்களோ, அது போலவே நான் செய்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று அது அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஃபகஸமஹா, எனவே அதை அந்த அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஃபகஸமஹா அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அதை இஸ்மு செய்தார்கள், பங்கிட்டார்கள். ஃபி அகாரிபிஹி, தன்னுடைய நெருங்கிய அந்த சொந்தக்காரர்கள், தன்னுடைய நெருங்கிய அந்த உறவினர்களுடைய விஷயத்தில் அந்த அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அதை பங்கிட்டார்கள். அப்போ அந்த தோட்டத்தை நெருக்கமாக சொந்தக்காரர் இருப்பார்கள் இல்லையா, நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு மத்தியில் அந்த தோட்டத்தை ஒவ்வொருவருக்கான குறிப்பான அந்த பங்கு ஒவ்வொருவருக்கு அப்படி பங்கிட்டு அதை பிரித்து கொடுத்தார்கள் என்று சொல்றாங்க. இன்னும் வபனி அம்மிஹி, இன்னும் தன்னுடைய சிறிய தந்தையினுடைய மக்களுக்கும் அதை பிரித்து தந்தார்கள், அதை கிஸ்மு செய்தார்கள் என்று சொல்றாங்க, பங்கீடு செய்தாங்க. அப்போ தன்னுடைய நெருக்கமான அந்த உறவினர்களுக்கும் அதை உடுத்தார்கள். தன்னுடைய அந்த சிறிய தந்தையினுடைய மக்கள் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அவர்களுக்கு தேவை அதிகமாக இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதன் காரணமாக அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடியவனாக அவர்களுக்கு அந்த அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பங்கிட்டு கொடுத்தார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவிக்கப்பட்ட ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு அந்த அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான் விரும்பியதை கொடுத்தார்கள். அதாவது தனக்கு விருப்பமான அந்த தோட்டத்தை கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்தாங்க? அவர்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கும் அவர்களுடைய சிறிய தந்தையினுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பப்படியே அவர்கள் அந்த தோட்டத்தை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய சதக்காவை தன்னுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்களுக்கு கொடுத்தார்களா இல்லையா? இது எவ்வளவு பெரிய விஷயம். உங்க நினைச்சிருந்தா வேற யாருக்கா கொடுத்துருக்கலாம். ரசூலுல்லாஹ் விருப்பத்தை தான் சொன்னாங்க, கட்டாயம் ஒன்றும் படுத்தல, விருப்பத்தை மாத்திரம்தான் தெரிவித்தார்கள். ஆனால் அந்த விருப்பப்படியே தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு எந்த ஒரு ஈகோவும் இல்லாம, இந்த காலத்துல ஈகோ வந்துடும், யாருக்கு கொடுத்தாலும் சரி சொந்தக்காரர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஒரு ஈகோவும் இல்லாம, எந்த ஒரு வெறுப்பும் இல்லாம அந்த சொந்தக்காரர்களுக்கு உறவினர்களுக்கு அந்த தோட்டத்தை கொடுத்தார்கள். அப்போ அவர்களுக்கு நன்மையை செய்து கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப அதன் மூலமாக அவர்கள் இஸ்லாஹா தானே இருப்பாங்க, ஒன்றி வாழக்கூடியவர்களாக தானே இருப்பாங்க. அதை தான் அவங்க உண்டாக்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த உறவினர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ததன் காரணமாக, இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக, இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே, இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. வசபக பயானுஹு, இதனுடைய விளக்கம் என்பது முந்தி சென்று விட்டது. ஃபி பாபில் இன்ஃபாக் மிம்மா யுஹிப்பு, தான் விரும்பியதை அவன் விரும்பிய ஒன்றிலிருந்து செலவிடுவதனுடைய பாடம். அந்த பாபுல் இன்ஃபாக் மிம்மா யுஹிப்பு என்பதாக ஒரு பாடம் பார்த்தோம் முன்னாடி. அந்த பாடத்தில் இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் முன் சென்று விட்டது என்ற ஒரு செய்தியையும் இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 320வது ஹதீஸான இந்த ஒரு ஹதீஸினுடைய செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், அதனுடைய சொல்லப்பட்ட ஆயத்துக்கள், ஹதீஸுகள் என்று இதனுடைய முழு விளக்கத்தையும் பார்த்து நம்ம முழுமையாக நிறைவு செஞ்சாச்சு.
அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 321வது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்தான செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.